அத்தியாயம் 4. கல்லில் அமர்ந்திருந்த குரு சுற்றிலும் பார்க்க நீண்ட நேர்கோட்டில் பயணித்தது சாலை. அடர்வனம் எனும் அளவிற்கு இரண்டு புறமும் இடைவெளி இல்லாமல் அடர்த்திருந்த மரங்கள் கூடவே புதராய் மண்டி கிடந்த சிறு செடி கொடிகள் சூரியனின் வெம்மை தெரியாத அளவிற்கு இதமாக சற்றே ஈரப்பதத்தோடு வீசும் காற்று. மனது ஏகத்திற்கு அமைதியாக இருந்தது. எதை பற்றிய யோசனையும் இல்லாமல் சற்று நேரம் கண்களை மூடி அமர்ந்தவன் கண்களை திறக்க காற்றின் வேகத்திற்கு கலைந்தாடும் கேசம் எதுவும் அவனுக்கு பொருட்டாக தோன்றவில்லை. கண்கள் தூரமாக வெறித்திருக்க மூளை வேகமாக செயல்பட்டு கொண்டிருந்தது. அடுத்த 10 நாட்களுக்கான பிளான் அவனது மண்டைக்குள் வரிசையாக வலம் வந்து கொண்டிருந்தது. அடுத்தது நேராக இங்கிருந்து இறங்கியதும் அருகில் இருக்கும் ஊரில் இரவு தங்கிவிட்டு நேராக பெங்களூர் செல்ல வேண்டும். ஆஃபீஸை பார்த்துவிட்டு தங்குவதற்கு ஏதுவாக இடம் பார்க்க வேண்டும். புதியதாக இன்னொரு ஊருக்கு போகும்போது இவன் சந்திக்கும் முக்கிய பிரச்சனை இந்த இடப்பிரச்சனை. இவனது பாலிசி எலி வலையானாலும் தனி வலை நல்லது. இவனுக்கு மொத்தமாக கூட்டமாக தங்குவது பிடிக்காத விஷயம். ஒவ்வொரு முறையுமே வேலை கிடைப்பது இந்த நிமிடம் வரை சிரமமாக இருந்தது இல்லை. இவனது திறமை உடனே வேலையை தேடி தந்தது. தங்கும் அறைதான் இவனை ஒவ்வொரு முறையும் ஆட்டம் காண வைக்கும். இம்முறை எப்படி சமாளிப்பது என யோசிக்க எதுவும் நினைவிற்கு வரவில்லை. வெறித்த பார்வையை தாவி ஓடிய சிறு முயல் குட்டி கலைத்துவிட அதை பார்க்கவும் அவனை அறியாமல் துருதுருவென தன்னிடம் வம்பிழுக்கும் பெண்ணின் முகம் ஞாபகம் வந்தது. தனது பேக்கின் உள்ளே இருந்த தனது ஆண்ட்ராய்டு ஃபோனை எடுத்து உயிர்ப்பித்தான். இந்த இடத்தில் சுத்தமாக மறுபடியும் டவர் இல்லாமல் நெட்வொர்க் கட்டாகி இருந்தது. கடைசியாக இவன் இங்கு வருவதற்கு முன்னால் வாட்ஸ்அப் சாட்டிங்கில் பேசியது. அதை படிக்கவே உதட்டில் சிறு சிரிப்பு தோன்றி இருந்தது. ஹீரோ சார், எங்கே இருக்கிறீங்க? அதனை எப்போ பாரு இப்படியே கூப்பிடுற? இவனது கேள்விக்கு இப்படியாக பதில் தொடர, உயர காப்பாற்றினவங்களை என்ன சொல்லி அழைக்கிறதா? நான் கூப்பிடுறது தான் கரெக்டு. இதையே ஒவ்வொரு முறையும் சொல்லுவியா? அதை விடு. இப்போ எங்கே இருக்கிற? காலேஜ்லையா? நாளைக்கு லீவ் தானே, வீட்டுக்கு போகலையா? ஷபா, ஒரு தடவை தான் தெரியாமல் தப்பு பண்ணுவாங்க. எப்பவும் இதையே கேட்பீங்களா? பெங்களூரில் இருக்கிற காலேஜில் நடக்க போகிற ஒர்க் ஷாப்புக்கு நான் செலக்ட் ஆகி இருக்கிறேன். மேக்ஸ் சம்மந்தப்பட்டது. இன்னமும் 1 மந்த் அங்கே தான் இருக்க போகிறேன். இங்கே எங்கள் காலேஜில் இருந்து என் கூட இன்னமும் 2 பொண்ணுங்க வராங்க. பிஸி. இனி நீங்களே சாட்டிங்க்கு வந்தால் கூட நான் வரமாட்டேன். ஆல் தி பெஸ்ட் விஷாலினி. தேங்க்யூ. இப்போ சார் சொல்லுங்கள், உங்களோட பிளான் என்னென்னு. ஏன்னா கடைசியாக சேட் பண்ணும்போது வேலையை விட போகிறதா சொன்ன மாதிரி இருந்தது. அதெல்லாம் விட்டு வேறு வேலையும் கிடைச்சாச்சு. இப்போதைக்கு இன்னும் 3 மாதத்தில் நடக்க போகிற சிறந்த புகைப்பட போட்டிக்கு நல்ல ஃபோட்டோ தேவைப்படுது. கிளம்ப போகிறேன். பையனாக பிறந்தா இது நல்ல பெனிஃபிட். ஈஸியாக வெளியே விடுறாங்க. யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. யார்கிட்டையும் பர்மிஷனும் கேட்க வேண்டாம். யார்மா சொன்னாங்க உனக்கு? இப்படியெல்லாம் ஒரு பொருளையை கிளப்பி விட்டது யார்? அப்படி எதுவும் கிடையாது. என்னோட அம்மா சொல்லுவாங்க, எவ்வளவு உயர போனாலும் பற, ஆனால் உன்னோட கூடு இங்கே தான் இருக்குது, அதுக்கு திரும்பி வந்துடுன்னு. எங்கே வேணும்னாலும் போகலாம், ஆனாலும் இங்கேயும் கேட்டுட்டு தான் நான் போகணும். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. கேட்காம எங்கேயும் நான் போக மாட்டேன். ஓகேவா? பாய். இவன் மனதில் நினைத்து கொண்டது இவள் குட்டி புயல்தான். மொபைலை பார்த்தவனுக்கு புயலை பார்த்த சந்தர்ப்பம் ஞாபகம் வந்தது. இவன் 4ஆம் வருடம் என்ஜினியரிங் படித்த போது நடந்தது. அன்றைய நாளும் புகைப்பட கண்காட்சி ஒன்றை முதலாக அந்த ஆடிட்டோரியத்தில் நடந்து கொண்டிருந்தது. அவன் மட்டுமல்ல, இன்னமும் அவனது நண்பர்கள் பலர் ஏதோ ஒரு ஸ்டாலை போட்டு இருக்க முதல் முறையாக அந்த தொகுப்பை இவனும் அங்கே போட்டிருந்தான். இவனது காலேஜ் மட்டுமல்ல, பிற காலேஜ் ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்து கொண்டிருந்தனர். வருபவர்கள் ஒவ்வொருவருக்கும் விளக்கமாக எந்த நாட்டு பறவை எந்த சீசனுக்கு இங்கே வரும், எந்த இடத்தில் எடுத்தது என தெளிவாக புரியும்படி விளக்கி கொண்டிருந்தான். விஷாலியை பார்த்தது அப்போதுதான் முதல் முறை. இவனிடம் கேட்க அவளுக்கு 100 சந்தேகம் இருந்தது. ஒவ்வொரு போட்டோவையும் எடுத்த இடம், சூழ்நிலை அனைத்தையுமே ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அந்த நாட்களில் இந்த அளவிற்கு சுற்றியது இல்லை. தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு சுற்றி இருக்கிறான். அங்கிருக்கும் பெஸ்டானது தான் அப்போது இருந்தது. அனைத்தையுமே பார்த்தவள் அந்த வாரம் முழுவதும் கண்காட்சி இருக்க அடுத்தடுத்த நாட்களிலுமே வேறு நண்பர்களோடு வந்து சென்று கொண்டிருந்தாள். அப்போது குரு படித்தது கோவையில் பிரபலமான இன்ஜினியரிங் கல்லூரியில். அப்போதே பிடிவாதமாக ஹாஸ்டலில் தங்கி இருந்தான். தனியாக எல்லாம் விட முடியாது, எதுக்காக இருந்தாலும் இங்கே எங்கள் கூட இரு என்று தந்தை ஒரு புறம் கூற, இவனது தாய் சகோதரன் இருவருமே இங்கே பக்கத்தில் தானே, தூரமாக ஒன்றும் தங்க போகலையே, பார்த்துக்கலாங்க என இவனது ஆசைக்கு துணை நிற்பதினால் இது சாத்தியமாகி இருந்தது. 4 நாட்களாக
அவளை கவனித்தவன் 5வது நாளும் வரவும் இவளை தனியாக அழைத்தான். எந்த காலேஜ் நீ ஏன் தினமும் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிற என கேட்கவும் ஒரு நிமிடம் தயங்கி அவள் படபடவென பேச ஆரம்பித்தாள். நீண்ட நாட்களாக தெரிந்த நண்பனைப் போல இயல்பாக பேச்சு வந்தது அவளுக்கு. சிறு தயக்கம் கூட இல்லாமல் அவள் பேசவும் இவனுக்குத்தான் அவள் பேசியது முடிக்கும்போது தன் மீது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. தான் படிக்கும் காலேஜின் பெயரை சொன்னவள், தினமும் வேறு வேறு ஃபோட்டோஸ் மாற்றுறீங்க, அதுதான் ஒரு ஆர்வத்தில் வரேன், இன்னைக்கு மாற்றி இருக்கிறீங்க, ஏன் கண்காட்சி தானே, அப்போது வரத்தானே செய்வாங்க, உங்களோட ஃபோட்டோஸ் நல்லா இருந்தது, ஃப்ரெண்டுங்க கிட்ட சொன்னேன், அவங்க பார்க்க ஆசைப்பட்டாங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே, என்னவோ தப்பு பண்ணின மாதிரி கூப்பிட்டு கேட்குறீங்க, நான் உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணினேனா? இல்லை, ஏன் நாள் தவிர உங்ககிட்ட இதுவரைக்கும் எதுவுமே கேட்டது கூட இல்லை. இந்த 4 நாளுமே எந்த காலேஜில் இருந்து இங்கே ஸ்டால் போட்டு இருக்கிறாங்க, நானும் இங்கே தான் ஒரு வாரமாக இருக்கிறேன். இந்த நேரம் கூட்டம் கம்மி, அதனால் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறேன். கூடவே யாராவது நானும் வரேன்னு சொன்னால் அழைச்சிட்டு வரேன். அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஓ சாரி, எந்த இடத்துல உங்களோட ஸ்டால் இருக்குது, நானும் வந்து பார்க்கலாமா? வாங்க, உங்களை மாதிரி கூப்பிட்டு ஏன் வந்தீங்கன்னெலாம் கேட்க மாட்டேன். அதுதான் சாரி கேட்டுட்டேனே, இனி அதை விட்டுடுங்க. ஐயோ மரியாதையெல்லாம் வேண்டாம், என்னோடய பேர் விஷாலி, இனி நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? இயல்பாக கை குலுக்க இவன் கை நீட்டவும் இவளுமே கை குலுக்கியவள், ஓகே, நான் குரு, படிக்கிறது என்ஜினியரிங், தற்சமயம் தங்கி இருக்கிறது காலேஜ் ஹாஸ்டலில். நானும் ஹாஸ்டல் தான், ஊர் சென்னை, அப்பா அம்மா ஒரு தம்பி, தம்பிக்கு இப்போதான் 13 வயசு ஆகுது. இங்கே கிருஷ்ணம்மாள் காலேஜில் பிகாம், இது 2வது வருஷம், மேலே படிக்கணும், இன்னும் 3 வருஷம் இங்கே தான். ஆனால் சென்னையில் இல்லாத காலேஜா, இவ்வளவு தூரம் வந்து இருக்கிற? எல்லோரும் ஒவ்வொரு கனவு இருக்கும்ல, வெளியூரில் தங்கி படிக்கணும்னு, அது மாதிரி எனக்கும். உடனே எல்லாம் ஓகே சொல்லலை, அழுது அடம் பிடிச்சி கடைசியாக தான் இங்கே வந்து சேர்ந்தேன். என்னோட கசின் ஒருத்தன் இங்கே தான் படிக்கிறான், கடைசியாக அவன் தான் பார்த்துக்கிறேன், அனுப்பி வைங்கன்னு சொல்லவும் சரின்னு சம்மதிச்சாங்க. இங்கே பிரச்சனை எதுவுமே இல்லை, லீவ் விட்டால் வீட்டுக்கு போயிடுவேன், ஜாலியாக போய்கிட்டு இருக்குது லைஃப். ஊருக்கு போனால் தம்பி இருக்கிறான், 2 நாள் ஜாலியாக அவங்க கூட வம்பிழுக்கலாம், மறுபடியும் இங்கே இப்போதைக்கு ரசித்து வாழ்கிறேன். ஓகே, நான் வரேன். எந்த இடத்துல உன்னோட ஸ்டால்? வாங்க, அந்த கடைசியில் திரும்பினா 2வது எங்களோடது. ஆனால் பார்த்துட்டு சிரிக்கக்கூடாது, ஏன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே குழந்தைங்க. ரைம்ஸ் புக். அவன் சொன்ன விதமே சிரிப்பை தூண்ட, அதில் என்ன சிரிக்க இருக்குது? இப்போது இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே தன்னோட குழந்தைங்கள இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்களே, இந்த ஐடியா யாரோடது? என்னோடது தான். ஓரளவுக்கு சேல்ஸ் பண்ணிட்டோம், நீங்களும் வாங்கலை வரலாமே. ஆனால் எதையும் நான் வாங்க மாட்டேன், ஏன்னா இப்போதைக்கு எனக்கு யூஸ் ஆகாதே. தெரிஞ்சவங்களுக்கு, பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கூட பண்ணலாம். இப்போ தெரியுது எப்படி வேகமாக உங்களோடது காலி ஆகுதுன்னு. இப்படித்தான் பேசி பேசி ஒவ்வொருத்தரோட தலையிலையும் கட்டுறீங்களோ? ஹலோ, என்ன அப்படி சொல்கிறீங்க? வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் பேசலாம். அடுத்த ஸ்டாலில் இருந்தவனை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வா என்றபடி இவள் பின்னோடு நடந்தான். அடுத்த திருப்பத்தில் இருந்த ஸ்டாலுக்கு இவனை அழைத்து சென்றாள். அங்கு அழகாக அடுக்கிய குட்டி குட்டி புத்தகங்கள், கூடவே கார்ட்டூன் புத்தகம், கொஞ்சம் கலரிங் புக்ஸ் என குழந்தைகளை கவரும் அனைத்துமே இருந்தது. கைக்கு கிடைத்த சில புத்தகங்களை பிரித்து பார்த்தவன், சூப்பராக இருக்குது விஷாலி, குட் ஐடியா, ஓகே நான் அப்போது கிளம்புறேன். இருக்க, இவங்க என்னுடைய ஃப்ரெண்டு என்று அவள் அறிமுகப்படுத்த சிறிது நேரம் அவர்களோடு பேசிவிட்டு புறப்பட்ட குருவிற்கு கொஞ்சம் ஆச்சரியம்தான். விஷாலியை நினைத்து பார்த்த சில நிமிடங்களிலேயே நீண்ட நாள் பழகியது போல அவள் இயல்பாக பேசியது ஆச்சரியமாக இருந்தது. இந்த 4 வருடத்தில் அவனது சக கல்லூரி மாணவியர் கூட இன்னமும் இவனிடம் இப்படி பேசியது இல்லை. இவனும் இவனது அன்னையிடம் பேசுவான் தான், லொடலொடன்னு பேசாத போடா, உனக்கு வாயை வலிக்காதா என்பார் அவர். ஆனால் இவள் அவனையும் மீறியிருந்தாள். அப்போது அவளை பற்றி அப்படி நினைத்தவன்தான். ஆனால் அடுத்த சில மாதங்கள் கழித்து பார்க்கும்போது அவளையும் சேர்த்து இழுத்து கொண்டு ஓடிக்கொண்டிருப்பான் என்று. அப்போது அவளை பற்றி அப்படி நினைத்தவன்தான். ஆனால் அடுத்த சில மாதங்கள் கழித்து பார்க்கும்போது அவளையும் சேர்த்து இழுத்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தான் தங்களது உயிரை காத்து கொள்ள. அத்தியாயம் 5. திலகா, ராம் எங்கே? கேட்ட தன்னுடைய கணவனை பார்த்த திலகவதிக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. நேற்றிலிருந்து கொஞ்சம் கோபமாக சுற்றி கொண்டிருந்தார். இன்னும் குளிச்சுட்டு வரலைங்க, இப்போ வந்துடுவான். சரி, இன்னும் நிச்சயத்துக்கு போகும்போது என்னென்ன வேணும்னு லிஸ்ட்டு போட்டு வச்சுடு. கடைசி நேரத்தில் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரிங்க. அப்புறமா நம்ம சுந்தரம் இருக்கான்ல, அவன் பொண்ணு வீட்டை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு அட்ரஸ் கேட்டான். கொடுத்துருக்குறேன் என்றவரை பார்த்தவள், இப்போ ஏன் கொடுத்தீங்க? அவர் எங்கே போனாலும் ஏதாவது பிரச்சனையை இழுத்து விடுவார்.
இப்போ எதுக்காக அங்கே போகணும்? நிச்சயத்துக்கு போகும்போது பார்த்தா பத்தாதா? நான் எதை செய்தாலும் நீ என்ன மட்டும் குறை சொல்லு. நீ என்ன செஞ்சு வச்சிருக்கிற? முதல்ல ராம கூப்பிடு. 2 பேருக்கும் பயம் விட்டு போச்சு. எனக்கு வர வர மரியாதை இல்லாமல் போகுது இந்த வீட்டில். இப்போ எதுக்குங்க இவ்வளவு கோவம்? முதல்ல சாப்பிட உட்காருங்க. எதையும் பேச விட்டுடாத. சாப்பாடு போட்டு கடைக்கு அனுப்பி வச்சுடு. நான் எதையும் கேட்கக்கூடாது அப்படி தானே? நாங்கள் என்ன செஞ்சோம்? இப்போ எதுக்கு எங்களை திட்டுறீங்க? கேட்கும்போதே ராமம் இறங்கி வர ஹாலில் ஒரு புறம் முழுவதும் அடைத்தது போல இருந்த புகைப்படத்தினை கிருஷ்ணனின் கண்கள் நிலைத்திருந்தது. ராம், இன்னும் 2 நாளில் நிச்சயம் பண்ண பொண்ணு வீட்டுக்கு போகணும். இப்போவாவது காலைல சக்கரம் கட்டிக்கிட்டு ஊர் சுற்றுற உன்னோட தம்பி வருவானா இல்லை வரமாட்டானா? இப்போ அவன் எங்கே இருக்கிறான்? அப்பா, அவனுக்கு தான் ஃபோனில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நாட் ரீச்சபிள்னு வருதுப்பா. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எப்படியும் வந்துடுவான்ப்பா. இந்த தடவை எங்கே போகிறேன்னு சொன்னானா? இந்த வீட்டில் யாரு நான் சொல்கிறத கேட்குறது? அன்றைக்கே சொன்னேன் அவனை வீட்டில் இருந்து படிக்க வையின்னு. அதையும் கேட்கல. வீட்டுக்கு சொல்லாமல் சுற்றி பார்க்க போன போதும் எதுவும் அவனை பேச விடலை. கேட்டால் என்னுடைய பையன் தப்பு பண்ண மாட்டான்னு பேச வேண்டியது. இப்போ பாரு, 2 பையன் எல்லோரும் தெரியும். இன்னொருத்தன் வரலையான்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? அப்பா, ஏதோ காட்டு பக்கம் டவர் இருக்காதுன்னு சொன்னான். வந்துடுவான்ப்பா. ஆரம்பத்திலேயே சொன்னேன் உனக்கும் உன்னோட அம்மாவுக்கும். அவன் என்ன கேட்டாலும் சரி சரின்னு சொல்லாதீங்கன்னு. இப்போது இங்கே வந்து நிற்குது. நிச்சயத்துக்கு அவன் வரலைன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இப்போ எதுக்கு சத்தம் போடுறீங்க? அவன் என்ன வேணும்னே செல்ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்கிறானா? அங்கே என்ன சூழ்நிலையோ? இங்கே உடனே முடிவாகும்னு நினைக்கலையே. வந்துடுவாங்க. வரணும். வரலைன்னா நீ தான் திட்டு வாங்குவ என்றபடி சாப்பிட அமர்ந்தவர், ராம், உன்னோட ஃப்ரெண்டுங்க யாருக்காவது சொல்கிறதுனா சொல்லிடு. ஆஃபீஸில் தான் சொல்லணும்ப்பா. சொல்லிடுறேன். சரி, நான் வரேன் என்று புறப்படவும், என்னம்மா ஆச்சு? காலையிலேயே ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கிறாங்க? காலையிலேயே சுந்தரத்தை பார்த்தாங்க போல இருக்கு. அதுதான் இப்படி பேசிட்டு போகிறாங்க. நீ சாப்பிடு ராம். எப்போ குருவை கூப்பிட்ட? நைட்லேருந்து ட்ரை பண்ணுறேம்மா, எடுக்க மாட்டேங்கிறான். பாருங்கள், ஹால் முழுக்க சின்னதும் பெருசுமா ஃபோட்டோவை மாட்டி வச்சா யாருக்கு தான் கோபம் வராது? வர்ற உறவுக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? அப்பா சொல்கிறதும் சரிதானே? நான் என்னடா செய்கிறது? சென்னையில் முதல்ல வேலை கிடைக்கும்போது என்ன நடந்துச்சு நீயே யோசிச்சு பாரு. அங்கே எல்லாம் வேண்டான்னு எத்தனை முறை சொன்னோம். கேட்டானா? பின்னாடியே சுற்றி போகிறதுக்கு ஓகே வாங்கிட்டான். அன்னைக்கு நாள் இப்போதும் ஞாபகத்தில் இருக்குது இருவருக்கும். வேலைக்கான ஆர்டரை வாங்கி வந்தவனுக்கு முதலில் கிருஷ்ணனிடம் அனுமதி கிடைக்கவில்லை. அங்கெல்லாம் வேண்டாம், இங்கேயே வேற நல்ல வேலையை தேடு என்று ஒரே பேச்சில் முடித்து கொண்டு கிளம்பி இருந்தார். அன்றைய காலையில் ஆரம்பித்தவன் திலகவதியின் முந்தானையை பிடித்தபடி அலைந்து கொண்டிருந்தான். குரு, ஏண்டா விடிஞ்ச நேரத்துலேருந்து என் பின்னாடி சுற்றுற? அம்மா நீயே சொல்லு. முழுசாக 1 மணி நேரம் உன்னோட பின்னாடி சுற்றுற உனக்கே கோபம் வருது. அதனால தான் கேட்குறேன். இப்போ இருக்கிற மாதிரி தான் எப்படி ஹாஸ்டலில் படித்தேனோ அதே மாதிரி நினச்சிக்கோங்க. லீவ் விட்டால் இங்கே வந்துடுவேன். ராம், நீயாவது சொல்ல. எப்போ பாரு அவனை சப்போர்ட்டுக்கு கூப்பிடாத. இந்த முறை என்னால் பேச முடியாது. அம்மா, நான் தானே உன்னோட செல்ல பையன். ஒரே ஒரு முறை மட்டும் சம்மதம் வாங்கி தருவீங்களா? அப்புறமா கேட்கவே மாட்டேன். அருகில் அமர்ந்தபடி குருவின் சேட்டைகளை பார்த்து கொண்டு இருந்த ராமிற்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. அம்மா, நம்பாத. அவன் அப்படி தான் ஐஸ் வைப்பான். அப்புறம் நீங்களும் நானும் தான் அப்பாவை சமாளிக்கணும். கோர்த்து விட்டுட்டு இவன் எஸ் ஆகிடுவான். சிக்கிக்க போகிறது நீங்களும் நானும் தான். வேணும்னா பாருங்கள், இன்னைக்கு நைட் ஆனாலும் பிடிச்சிருக்கிற முந்தானையை விடமாட்டான். லாஸ்ட் டைம் ஹாஸ்டலில் தங்க போகிறதுக்கும் இப்படி தானே கெஞ்சினா? கேட்டால் வெளி உலகம் தெரியணும்னு கதை சொல்லுவான். என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்பான். மாம், உங்கள் பையன் வளர்ந்துட்டாம்மா. அவனை ஒரு இடத்துல கட்டி போட நினைக்காதீங்க. அவனை போலவே மிமிக்ரி செய்தவன். குரு, கரெக்டாக சொன்னேனா? ஒன்றை மாதிரியே என்று கேட்க, டே என ஆரம்பித்தபடி குரு அவனை துரத்த ஆரம்பித்தான். அவனது கைக்கு அகப்படாமல் போக்கு காட்டியபடி ஓடிக்கொண்டிருந்தான் ராம். ஒரு வழியாக ஓடி களைத்து அம்மாவின் அருகில் வந்த குரு, மாம், மறுபடியும் ஆரம்பித்திருந்தான். என்னோட செல்ல அம்மா இல்லை, நான் தானே உங்களோட செல்ல பையன். டேய், அப்போ நான் யாரு? பேசாமல் இரேண்டா. மறுபடியும் ஓட வைக்காத. சொல்ல வர்றதையும் மறக்க வச்சுடுவ போல இருக்கு. மாம், சம்பளம் பாருங்கள், ஸ்டார்டிங்கே 40,000மா. வெளிநாட்டுக்கு போகக்கூட வாய்ப்பு இருக்கான். கண்களை விரித்தும் சுருக்கியும் விதவிதமான செய்கையில் சிறு பையனைப் போல கெஞ்சி கொண்டிருந்தவனை பார்க்க சற்று பாவமாகத்தான் இருந்தது. எனது வெளிநாட்டுக்கு போறியா? திகைத்தபடி திலகவதி கேட்க, மா, இல்லைம்மா, அது நான் உங்கள் பையன் இல்லையா? அப்படியெல்லாம் எங்கேயும் போக மாட்டேன். இங்கே மட்டும்தான் வேலை செய்கிறதுக்கு. அப்பா கிட்ட பேசுங்கம்மா ப்ளீஸ். டேய், போதும்டா, அப்பா வரட்டும், பேசி பார்க்கலாம். நீ அம்மாவை விட்டு நகரு. பாவம், அவங்கள சமைக்கல விடு. இப்படியா படுத்து எடுப்ப? நீ சொல்லுறா, நான் போகலாம் தானே இந்த வேலைக்கு? மா, நீயாவது சொல்லு. விதவிதமாக இப்படி கேட்குற.
அப்பா வரட்டும் பேசி பார்க்குறோம். இரவு வரவும் வேலை விஷயமாக பேச அவரோ வேண்டாம் என்பதிலேயே பிடிவாதமாக இருந்தார். முழுசா 6 மாசம் முடியல. லாஸ்ட் டைம் என்ன பண்ணினா? நீ தானே 2 நாளா சாப்பிடாம, தூங்காம அழுதுகிட்டு இருந்த. நான் இனி அவனை எங்கேயும் விடுறதா இல்ல. இந்த பேச்சை இத்தோட விடு. அன்றைய நாள் முடிய அடுத்த நாள் நேராக கேட்டிருந்தான் குரு தந்தையிடமே. அப்பா எனக்கு ஓகே சொல்லுங்கப்பா. வேலையில் ஜாயின் பண்ணிட்டா லீவுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். தினமும் ஃபோன் பண்ணுவேன். தப்பாக எதுவும் நடந்துக்க மாட்டேன். நம்புங்கப்பா. ராம் தந்தையை பற்றி அறியாத ஒன்றை இவன் சரியாக தெரிந்து வைத்திருந்தான். என்னதான் மற்றவரிடம் முடியாது என மறுத்தாலுமே மகனாய் வந்து கேட்கும்போது அவரால் மறுக்க முடியாது. அதை சரியாக கணித்தவன் நேரடியாக கேட்க தயங்கியபடி, சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது. என்கிட்ட சொல்லாட்டி பரவாயில்ல. வீட்டில் அம்மா கிட்டேயோ ராம்கிட்டேயோ சொல்லணும். போயிட்டு வா என்று விட்டார். முதல் மாத சம்பளத்தில் இவன் ஆசையாக வாங்கியது இந்த கேமரா. அதுவும் தவணைக்குத்தான். அந்த மாதத்தில் வீட்டுக்கு வந்தவன் எடுத்த ஃபோட்டோக்களை வீடு முழுவதும் மாட்டியிருந்தான் அவன். அண்ணனோடு எடுத்தது இங்கே ஒன்று மாட்டியிருக்க, அளவில் சிறியதாக ஒன்றை எப்போதுமே தன்னறையில் மாட்டியிருந்தான். கூடவே அப்போது ஆரம்பித்தது அந்த தேடுதல் வேட்டை. தேடி தேடி ஃபோட்டோ எடுக்க எந்த இடம் போனாலும் முதலில் ராமிற்கு சொல்லிவிடுவான். போகும் இடம், அங்கிருக்கும் சூழ்நிலை மொத்தத்தையுமே. 4 வருடம் கடந்திட்ட நிலையில் இப்போது அவனது சுபாவம் ஓரளவிற்கு வீட்டில் புரிந்து கொண்டிருந்தனர். என்றாவது திலகுவதி புலம்பும்போது ராம் தான் சமாதானம் செய்வான். இன்னும் கொஞ்ச நாள் தாம்மா, அவனுக்குன்னு குடும்பம் குழந்தைன்னு வரும்போது மாறிடுவான்மா. வேணும்னா பாருங்க, காட்டு பக்கத்துலேயே போகாமல் இருக்க போகிற நாளும் வரும். அப்போது சொல்லுவீங்க ராம் சொன்னது மாதிரியே நடந்துக்கிறான்னு. இப்போதும் அதை நினைத்தவன், அம்மா ஆஃபீஸ் கிளம்புறேன். குருவோட ஃபோனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நீங்களும் எதையும் யோசிக்காதீங்க சொன்னவன் கிளம்பி இருந்தான். எப்படியும் ஃபோனை அட்டன் செய்வான் என்று நம்பிக்கை இருந்தது. கொஞ்சமாக ஊர் சுற்றுவதில் ஆர்வம் இருந்தாலும் பொறுப்பு உள்ளவன்தான். இங்கே தேடுவார்கள் என்பதும் தெரியும் தான். குரு புறப்பட்டு கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஆகியிருந்தது. எப்படியும் இன்றோ அல்லது நாளையோ வந்து விடுவான் என நினைத்தவன், மெசேஜ், வாட்ஸ்அப், மெயில் என அனைத்திலுமே கால்மி என மெசேஜ் தட்டிவிட்டவன் தனது அலுவலகம் நோக்கி வண்டியை திருப்பினான். அதே நேரம் சுமித்ரா வீட்டில் வேறு ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது. திலகவதி தன் கணவனுடன் ஏன் சொன்னீங்க என கேட்ட அந்த சுந்தரம் பெண்ணின் வீட்டில் பேசி குழப்பிவிட்டு சென்றிருந்தார். அவர் போகும் வரை பொறுமையாக இருந்த சுமித்ரா அவர் புறப்பட்டதும் தந்தையிடம் பேசி கொண்டிருந்தாள். அப்பா, இப்போவே இப்படி மாற்றி மாற்றி பேசினா எப்படி? நீங்கள் எதுக்கும் இன்னமும் கொஞ்சம் விசாரிங்க. நமக்கு இந்த இடம் சரியாக வருமானு தோணலை. நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு பேசிட்டு போனாங்க. இப்போ இவர் வந்து வேறு மாதிரி பேசுகிறார். அன்றைக்கு நீங்கள் தானே சொன்னீங்க மாப்பிள்ளை வீட்டில் பெருசாக டௌரி கேட்கல, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் ஆசைப்படுறத செய்யுங்க போதும்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க. இவர் வேறு மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. ஏற்கனவே நகை பற்றிய பேச்சு திலகவதியும் சரி கிருஷ்ணனும் சரி எதுவுமே எடுக்கவில்லை. ஏன் இதை பற்றி யோசிக்க கூட இல்லை. ஆனால் வந்தவர் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. மொத்தமாக 60 பவுன் போட்டுருங்க, ரொக்க பணம் 2 லட்சம் கொடுங்க, மாப்பிள்ளைக்கு செயின், மோதிரம் கல்யாணத்துக்கு முந்தைய தினம் போடுங்க என ஒரு லிஸ்ட் கொடுத்து விட்டு சென்றிருந்தார். மாற்றி மாற்றி பேசுகிற குடும்பத்தில் நமக்கு சம்மந்தம் வேண்டாம், இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா என ஒரேடியாக மறுத்து கொண்டிருந்தாள் சுமித்ரா. அத்தியாயம் 6. குரு இன்னமும் பழைய நினைவில் மூழ்கி இருந்தான். அதே கல்லில் அமர்ந்தபடி. அன்று குரு மிகுந்த ஆர்வமாக அந்த நாளை எதிர்நோக்கி காத்திருந்தான். அவனுக்கு தெரிந்து முதலாக வீட்டிற்கு தெரியாமல் நடந்த ஏற்பாடு இது மிகுந்த உற்சாகத்தோடு ஆர்வமும் கூடவே சேர்ந்திருந்தது. குரு கூட கொஞ்சமாய் நல்ல பையன்தானோ? இதுவரை வீட்டிற்கு தெரியாமல் எதுவும் செய்ததில்லை. படிப்பு முடிய இன்னமும் 2 செமஸ்டர் இருக்க இந்த முறை வீட்டிற்கு தெரியாமல் 2 நாட்கள் சுற்றி பார்க்க முடிவெடுத்திருந்தான். அவன் தேர்ந்தெடுத்து இருந்தது தேனி தாண்டி இருந்த வனப்பகுதியே. ட்ரெக்கிங் போக முடிவு செய்தவன் அதற்கான ஏற்பாடு செய்து தரும் நிறுவனத்திடம் ஆன்லைனில் புக் செய்திருந்தான். கிட்டத்தட்ட 7,000 ரூபாய். கூடவே தேவையானது என கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்திருந்தான். ஹாஸ்டலில் உடன் தங்கும் தோழனிடம் அவனது கேமராவை கேட்டிருக்க அதையும் வாங்கியிருந்தான். அதை காட்டுப்பகுதியில் குரங்குகள், முயல் என நிறைய விலங்குகள் இருக்கும் என கூறியிருக்க அந்நாளுக்காக ஆசையாய் காத்திருந்தான். படிப்பதற்கு என காலேஜ் விடுமுறை தந்திருக்க இவனோ அசைன்மெண்ட் முடிக்கணுமாம், 2 நாள் ஆகும், ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள் வந்து விடுகிறேன், அப்பா கிட்ட சொல்லிடுங்க என்று கூறியிருந்தான். ஆனால் ராம் எளிதாக இவனை கண்டுபிடித்திருந்தான். குரு, ஏன் 2 நாள் லேட் ஆகுன்னு சொன்னேன் அம்மா கிட்ட? ராம், அதுதான் அசைன்மெண்ட். யாருக்கு? என்னை நம்ப சொல்கிறியா? கோகுல்கிட்ட கேட்டுட்டேன். வீட்டுக்கு தெரியாமல் என்ன செய்கிற? மௌனமாக இருந்தால் விடமாட்டேன். அம்மா கிட்ட சொல்லவா? ஏய் வேணாம், ஏன்டா நீ வேற? தெரியாமல் எதுவும் செய்யலை. தேனி பக்கத்தில் ட்ரெக்கிங் ஏரியா இருக்குது,
சுற்றி பார்க்க அழகாக இருக்குன்னு நெட்டில் பார்த்தேன். போய் பார்க்கலாமேன்னு ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கிறேன். ஏன்டா உனக்கு புத்தி இப்படி போகுது? வீட்டில் சொன்னால் அப்பாவே அழைச்சிட்டு போக போகிறாங்க. எதுக்காக சொல்லாமல் போகணும்? ராம், நான் என்ன குழந்தையா? தெரியாமல் போவதில் தான் த்ரில்லிங்கே இருக்குது. உனக்கு சொன்னால் புரியாது. ப்ளீஸ் அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ உளறிடாத. ப்ளீஸ் ப்ளீஸ். பணம் கட்டிட்டே ராம். போகலைன்னா வேஸ்ட்டு. திரும்ப தரமாட்டாங்க. அவங்க பேஜ்லேயே அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 2 வருட சேமிப்புடா. 7,000 ரூபா திரும்ப வாங்க முடியாது. டேய், லைனில் தானே இருக்கிற? எந்த வெப்சைட்? அது என அதனுடைய பெயரை சொன்னவன். ராம், இவங்க வருஷம் நிறைய பேரை அனுப்பியிருக்கிறாங்க. கமெண்ட்ஸில் இவங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டிருக்கிறாங்க. நீயே படித்து பாரு. குரு, அதெல்லாம் ட்ரிக்கு. அப்படி தான் போடுவாங்க. எனக்கு நீ தனியாக போகிறது பிடிக்கல. டேய், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. நான் மட்டும் போகலை. என் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட 120 பேர் வராங்க. இங்கே இருந்து மட்டும் இல்லை, சென்னை, தருமபுரி, மதுரைன்னு எல்லா ஊரில் இருந்தும் நிறைய அறிமுகம் இல்லாதவங்கள பார்க்க போகிறேன். பயம் எதுவும் இல்லை. நிறைய முன்னேற்பாடு செஞ்சு இருக்கிறாங்க. நீயே அவங்களோட வெப்சைட்டில் போய் பாரு. வரவங்களோட லிஸ்ட் இருக்குது. 12 வயசு சின்ன பொண்ணு கூட வருது. நீ என்ன நினச்சி கவலைப்படுற? அதுதான் மொபைல் இருக்கே, எப்போ வேணும்னாலும் பேசிக்கலாம். நீ ஏன் பயந்துக்கிற? நான் இங்கே இருந்து கிளம்புன நேரத்தில் இருந்து திரும்பி வர்ற வரைக்கும் 1 ஹவருக்கு ஒரு முறை உனக்கு ஃபோன் பண்ணுறேன், சரியா? நீ மட்டும் வீட்டில் சொல்லாமல் இருந்தால் போதும், புரியுதா? அம்மாக்கிட்ட ஏதாவது சொல்லிடாத. பாரு, 2 நாள் உன் முன்னாடி வந்து நிற்க போகிறேன், ஓகேவா? ஓகே சொல்லுடா. அவனுடைய மௌனம் இவனை கெஞ்ச வைத்து கொண்டிருந்தது. ப்ளீஸ் ராம், இந்த ஒரு முறை தான். இனி இது மாதிரி செய்ய மாட்டேன். கடைசி வருடம்டா. ஏதாவது மறக்க முடியாத மாதிரி செய்யணும்ல. 4 வருஷம் முடிய போகுது. ரொம்ப போரிங்காக போகுதுடா காலேஜு. அவன் எவ்வளவு தப்பு பண்ணுறான் தெரியுமா? தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறதுன்னு. ஓ, சாருக்கு அதெல்லாம் செய்யலைன்னு வருத்தமாக வேற இருக்குதா? ராம் இப்படி கேட்கவும், குரு சொதப்பறையேடா. அண்ணனையே சமாளிக்க முடியல. அப்பா கிட்ட மாட்டினா அவ்வளவுதான் போல இருக்கு. டேய் அண்ணா, ஜஸ்ட்டு நடக்கிறத சொன்னேன்டா. நான் அப்படி கிடையாதுன்னு உனக்கு தான் தெரியும்ல. நான் விசாரிச்சுட்டு எனக்கு திருப்தியாக இருந்தால் தான் விடுவேன், சரியா? அப்புறமா பணம் இருக்கா? ஏதாவது வேணுமா? அதெல்லாம் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன். பணம் கட்டியாச்சுன்னா செலவுக்கும் கையில் இருக்குது. இது போதும். மாதம் தனியாக நீ வேற தர்ற, அப்பாவும் தர்றாங்க. அதிகமாக செலவு செய்கிறதில்ல. ஒரு வாராக பேசி சம்மதம் வாங்கியிருந்தான். பேசிக்கொண்டு இருக்கும்போதே திலகவதி ராமை தாண்டி நடந்தவர். இன்னும் குரு கூட தான் பேசுகிறியா? ஆமாம்மா. அதுதான் 2 நாளில் வந்து நிற்க போகிறான்ல, அப்புறம் என்ன? எக்ஸாமுக்கு போனால் போதும்னு தானே சொன்னான். சரி பேசு, உங்களுக்குள்ளே பேசிக்க நிறைய இருக்கும் என்றபடி நகர, சரிடா 10 நிமிஷம் கழித்து கூப்பிட்றேன் என கட் செய்தவன் அவன் சொல்லியிருந்த அந்த நிறுவனத்தை தேடி அவர்களது பாதுகாப்பு எப்படி என்பதை செக் செய்தான். பாதுகாப்பு பெரியதாக செய்தது போல தெரியவில்லை. வனப்பகுதி என்பதனால் அங்கிருக்கும் வனத்துறையினரிடம் அனுமதி வாங்கியே காட்டிற்குள் அனுமதித்தனர். ரயிலில் தேனியில் இருந்து இறங்கவும் காட்டின் முகப்பு வரை அழைத்து செல்ல வாகனம் ஏற்பாடு செய்திருந்தனர். அதன் பிறகு மலையேற வந்திருப்பவர்கள் மொத்தமாகவோ சிறு சிறு குழுக்களாகவோ மலை ஏறியதாக கூறியிருந்தனர். பெரும்பாலும் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் என சேர்ந்தே புக் செய்து இருப்பதினால் பெரியதாக சிரமம் இருந்ததாக யாரும் குறிப்பிடவில்லை. மொத்தத்தில் நல்ல அனுபவம் என முடித்திருந்தனர். 10 மணிக்கு மலையேற ஆரம்பித்தால் மாலை 5 மணிக்கு மலை உச்சிக்கு சென்று விடலாம். ஏற்கனவே இரவு தங்குவதற்கு கூடாரம் அமைத்திருக்க மறுநாள் புறப்பட்டு கீழே இறங்கி வருவதாக ஏற்பாடு செய்திருந்தது. மதியம் உணவு பாதி வழியிலும் இரவில் மலை உச்சியிலும் ஏற்பாடு அவர்களே செய்திருந்தனர். பெரியதாக எடுத்து செல்வதற்கு தனியாக எதுவும் தேவையில்லை என கூறியிருந்தனர். இவர்கள் ஏறுவது சிறு மலைதான். அந்த இடத்தை சுற்றிலுமே அடர்ந்த காட்டுப்பகுதி. இந்த நிறுவனம் வருடத்திற்கு 2 முறை இதுபோல ஏற்பாடு செய்து அனுப்பி வைத்து கொண்டிருந்தனர். இதுவரை எந்த ஒரு கருப்பு புள்ளியும் இல்லை. சென்று வந்தவர்கள் அங்கே பார்த்த ஒவ்வொன்றை பற்றியும் அழகாக கமெண்ட் செய்திருக்க ஒவ்வொரு முறை சென்று வருபவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருந்தது. எழுதியிருந்ததை மொத்தமாக படித்தவனுக்கு திருப்தி வர குருவிற்கு மறுபடியும் அழைத்தான். குரு, ஓகே தான், போயிட்டு வா. இதுதான் வீட்டுக்கு சொல்லாமல் போகிறது கடைசியாக இருக்கணும். மறுபடியும் இந்த மாதிரி தப்பு செய்யாதே என்றபடி கட் செய்ய இருவருக்குமே அப்போது தெரியவில்லை முதல் பொய்யிலேயே மாட்டிக்கொள்ளப் போவது. அடுத்த நாள் காலை அழகாக விடிய தன்னிடமிருந்த சிறு பேக்கில் ஒரு செட் உடையை எடுத்து வைத்தவன் கேமரா கூடவே கொஞ்சம் தண்ணீர், கேக்கு துண்டுகள் 2 என அளவாக எடுத்துக்கொண்டு 1 மணி நேரம் முன்னதாகவே ரயில் நிலையத்தில் காத்திருந்தான். சற்று நேரத்திற்கெல்லாம் இவனோடு இன்னொரு குடும்பமும் இவன் அருகில் வந்து நின்றது.
5 வயது குழந்தை ஒன்று அழகாக அவனது அன்னையிடம் முதுகில் தொற்றியபடி இவனை பார்த்து சிரித்து கொண்டிருந்தது. அந்த குழந்தையின் தந்தை இவனை பார்த்து, ஹாய் ப்ரோ, நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்க? ஹாய் என ஆரம்பித்து நான் குரு என்று அறிமுகப்படுத்தி கொண்டவன் இறங்குமிடம் சொல்ல, நாங்களும் அங்கே தான் வரோம், ஏற்கனவே போயிருக்கிறோம். இந்த முறை குடும்பத்தோட போகிறோம். நிறைய குரங்குகள் இருக்கும், முயல் நிறைய இருக்கும், பொண்ணுக்கு வேடிக்கை பார்க்க நல்லாயிருக்கும், அதனால தான் 10 நாள் லீவு, அதுதான் குடும்பத்தோட புறப்பட்டாச்சு. நீ என்ன செய்கிற? படிக்கிறேன் ப்ரோ என ஆரம்பித்து பேசிக்கொண்டிருக்கும் போதே ராம் அழைத்திருந்தான். சொல்லு ராம், எங்கே இருக்கிற? புறப்பட்டாச்சா? ரயில்வே ஸ்டேஷன், இன்னும் ரயில் வரல, கொஞ்சம் நேரம் ஆகும், பார்த்து பத்திரமா போயிட்டு வா, அடிக்கடி ஃபோன் பண்ணு. சரி. நீ வேலைக்கு புறப்பட்டாச்சா? இங்கே இருந்து நிறைய பேர் வராங்க போல இருக்கு, பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், சரி என கட் செய்திருந்தான். ரயில் வந்து நிற்கவும் இவர்கள் பெட்டியில் ஏற அந்த கம்பார்ட்மெண்ட் முழுவதுமே அங்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்காக தனியாக புக் செய்திருந்தனர். சற்று நேரத்திற்கெல்லாம் ஒருவரையொருவர் அறிமுகப்படுத்தி கொண்டவர்கள் தங்களுக்குள் சலசலப்பாக பேசி கொண்டிருந்தனர். தனியாக வந்தது தெரியாத அளவிற்கு அத்தனை பேரிடமும் சற்று நேரத்தில் நட்பு உதயமாகி இருந்தது. புதுமண ஜோடி ஒன்று, சற்றே வயதான தம்பதியினர் ஒன்று என கிட்டத்தட்ட 10 பேர் அங்கே சேர்ந்திருந்தனர். ரயில் புறப்பட 10 நிமிடம் இருக்கும்போது கடைசியாக வந்து சேர்ந்தாள் விஷாலி. கொஞ்சம் பெரிய பேக்கோடு இவனின் எதிர் இருக்கையில் அமர்ந்தவள் இவனை பார்த்து, ஹாய் குரு, இவங்க எல்லோரும் ட்ரெக்கிங்காக வர்றாங்களா? பரவாயில்ல, போர் அடிக்காது. எங்கேயே இத்தனை பேர்னா ஸ்பாட்டில் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து அழகாக பிளான் போட்டது போல இயல்பாக பேச துவங்கியிருந்தால் குரு. சத்தியமாக இவளை அதுவும் இந்த இடத்தில் எதிர்பார்க்கவில்லை. கிட்டத்தட்ட பார்த்து 3 மாதங்கள் முடிந்திருந்தது. அவளது முகத்தையே சுத்தமாக மறந்திருந்தான். அவள் கேட்டதிலேயே தெரிந்துவிட்டது இவனுக்கு இவன் இங்கே வரப்போவது ஏற்கனவே அவளுக்கு தெரிந்திருக்கிறது என்று. அதனால் புறப்பட்டு வந்திருக்கிறாளோ என்று கூட தோன்றியது. உண்மையை சொல்லு, நீ என்ன ஃபாலோ பண்ணுறியா? இங்கே வர்றது உனக்கு எப்படி தெரியும்? என்ன மறுபடியும் முதல்ல இருந்தா? 2 நாள் பக்கத்தில் எங்கேயோவது சுற்றி பார்க்கலான்னு நினச்சி இங்கே புக் பண்ணினேன். நீங்கள் வர்றது எனக்கு தெரியாது. உங்களுக்கு நான் வர்றது பிடிக்கலன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்றவள் அருகில் இருந்த குட்டி பெண்ணிடம், ஹாய் குட்டி பாப்பா, நான் விஷாலி, உங்கள் பேர் என்ன என ஆரம்பித்து விட்டாள். நான் ஒன்றும் பாப்பா இல்லை, ஸ்ருதி, யூகேஜி. வாவ், அவ்வளோ பெரிய பொண்ணா நீங்கள்? இவங்க யார்? உன்னோட அப்பா அம்மாவா? ஆமாம். என்கிட்ட வரீங்களா? என்கிட்ட மொபைலில் கார்ட்டூன் படம் வச்சுருக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாமா? ஓ, பார்க்கலாமே என்று இவளின் அருகே வரவும் இருவரும் கார்ட்டூனில் ஒன்றிவிட்டனர். இவன் நிமிர்ந்து விஷாலியை பார்க்க அவன் சொன்னது பொய் என்பது நன்றாகவே தெரிந்தது. பணம் கட்டினா அழைச்சிட்டு போகிறாங்க, இதில் இவன் கோவப்பட எதுவும் இல்லையே. அதுவும் சில தடவை பார்த்து இருந்தவளிடம் நினைத்து கொண்டவன் அமைதியாக ஜன்னல் இருக்கையில் அமர்ந்து கையில் வைத்திருந்த ஹெட்செட்டை மாட்டி பாடலை ஓட விட்டு கண்களை மூடிக்கொண்டான். புறப்பட போகின்ற சத்தம் ஸ்பீக்கரில் அலற ரயில் புறப்பட்டது. கூடவே பிரச்சனையும் குருவோடு சேர்ந்து புறப்பட்டது.